மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் YMCA மைதானத்தில் பல சத்தியங்களை செய்திருக்கார் அப்படிங்கிறதா அந்த வீடியோட வார்த்தையை நான் வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? இல்லைப்பா சத்தியம்லாம் எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரோட பேச்சு அத்தனையுமே சத்தியமாக தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. YMCA மைதானத்தில் தலைவரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய கடைசி ஸ்பீச்சை தலைவர் கொடுத்து முடிச்சுட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே நம்ம எதுவுமே பேசக்கூடாது. இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது மணி 4:05 அந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் 6 மணிக்குள்ளே டெலிவரி கொடுக்கணும். இந்த 6 மணிக்குள்ள தலைவர் கொடுத்த மொத்த ப்ராமிஸும் நாளைக்கு ஒரு நாள் முழுக்க பேசுபொருள் ஆகணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. என்னோட எந்த வீடியோ நீங்க பரப்பலனாடி பரவாயில்ல, தயவு செய்து சொல்றேன், இந்த ஒரு வீடியோ பரப்புங்க. தலைவரோட கடைசி ஸ்பீச்சில் தலைவர் கொடுத்த ஏகப்பட்ட விஷயங்களை டீகோட் பண்ணி பேசுவோம். ஒவ்வொன்றையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வாய்ப்பை நம்ம விட்டோம்னு வைங்களேன், வேற எந்த வாய்ப்பும் நமக்கு கிடைக்காது. நான் ஒருத்தன் தான் இந்த வீடியோவில் உட்காந்து பேச போறேன். வேற எந்த விதமான போட்டோ வீடியோ எதுவுமே என்னால் போட முடியாது. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப முக்கியமான தருணத்தில் இருக்கும். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல் சத்தியம் தலைவர் விஜய் அவர்கள் YMCA மைதானத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சிறுபான்மை மக்களே நீங்க பயப்படாதீங்க, ஒருபோதும் இந்த விஜய் சமரசம் செஞ்சுக்க மாட்டான். நான் என்னைக்குமே என்னோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கேன். இவங்க ஊடகத்தை வச்சு தான் குழப்புறாங்க. நீங்க ஒருபோதும் என்னை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தன்னுடைய பேச்சோட ஆரம்பத்திலே சொன்னாரு. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறதுல நான் ஆணித்தனமா இருக்கேன். நீங்க என்னைய முழுமையா நம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இன்னொன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். என்னுடைய தலைவர் இந்த விஷயத்துல சமரசம் பண்ணிட்டா நானே அடிப்பேன், வேற யாரும் இங்க அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இதை கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, என்னோட தலைவர் இந்த சமரசத்தை செஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. பாஜகவுடன் ஒருபோதும் தாவேகா சமரசம் செஞ்சுக்காது. இந்த ஊடக பிட்டலாட்டங்கள் தான் இது பிரதானமானது. ஏன் சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்கிறது இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றோம்னா, சமரசம் பண்ணணும்னா ஊழல் வழக்கு ஏதாவது இருக்கணும். ஊழல்ல போய் மாட்டிக்கூடாது. பாஜக எங்களை தூக்கி உள்ள போட்டுறாதீங்க, பாஜக நீங்க சொல்றதை நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊழல் பண்ணா பயப்படணும். என் தலைவன் ஊழலே பண்ண போறதில்ல, அவர் ஏன் பாஜகவோட சமரசம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த கேள்வியை சிறுபான்மை மக்கள் அத்தனை பேட்டையுமே தலைவர் பேசுற இந்த பேச்சை கொண்டு போய் சேருங்க. ஒருபோதும் தாவேகா பாஜகவோட சமரசம் செஞ்சுக்காது. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால தான் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமா இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடன் இவ்வளோ அதிகமாக இருக்கு, எந்த விதமான புதிய திட்டங்களும் கிடையாது, தான் எதுக்கு ஆட்சி பண்ணுறோம், என்னத்துக்கு ஆட்சி பண்ணுறோம், எந்த விதமான விஷயமும் இல்லாமல் தான் முதலமைச்சர் ஆயிட்டேன், கலைஞர் இருந்தார், அடுத்து நான் ஆயிட்டேன், அடுத்து என் புள்ள ஆகணும், அவ்வளோதான் என்னுடைய இலக்கு, வேற எதுவுமே கிடையாது. பேருக்கு ஏதோ ஒரு 4 நல்ல திட்டங்களை போட்டு பேரை மட்டும் வச்சு விளம்பரப்படுத்திக்கிறது ஒரு அரசாங்கத்தோட வேலையா அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் கேட்காம கேட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், திமுக ஆடு நிறைய பார்த்துருப்பீங்க, அதிமுக ஆடு நிறைய பார்த்திருப்பீங்க. தாவேக்கா எங்கேயாவது ஆடு போட்டு பார்த்தீங்களா? தாவேக்கா உத்தரவாதங்களையும் வாக்குறுதிகள் மட்டும்தான் அந்த மண்ணு கொடுத்தாங்க. ஒரு நல்லாட்சி இந்த கவர்மெண்ட் கொடுத்தா எதுக்கே உட்காந்து ஆடு போடுறாங்க? ஆடு போட்டு இது என்ன ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆடு போட்டு இந்த பொருளை விளம்பரப்படுத்துறது? திமுக மணிக்கு மணி சொல்ல முடியாது, நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வீடியோவில் எத்தனை ஆடு போட்டாங்கிறது எனக்கே தெரியல. நான் என் வீடியோ பார்க்கும்போது கூட அவ்வளோ ஆடு வருது. ஏன்னா நல்லாட்சி கொடுக்காத அந்த திமுக விளம்பரத்தை மட்டுமே நம்புது. விளம்பரத்தை மட்டும் நம்புறதுனால தான் இவ்வளோ ஆடு கொடுத்தாங்க. இவங்க ஆடு கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன யூகத்தை அந்த அதிமுகவுக்கு வகுக்கணும்னே தெரியாது. ஆல் பாஸ் போட்டதெல்லாம் ஒரு பெருஞ்சாதனையா எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை திமுக ஒருபோதும் அவரால் வீழ்த்தவே முடியாது. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 10 முறை திமுக வீழ்த்த முற்பட்டு தோத்து போனவர் 11 முறையும் இந்த முறையும் தோத்து தான் போவார். ஏன்னா திமுகவை இவருக்கு எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி சுத்தமா கிடையாது. இந்த முறை திமுக ஆட்சி உங்களுக்கு வேணானா, இந்த விளம்பரம் பண்ற இந்த திமுக ஆட்சி வேணானா, தாவேகா மட்டுமே ஒரே தீர்வு. அடிப்படையிலே சொல்றேன், தாவேகா திமுக விளம்பரம் பண்ணாம மக்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சாங்க. ஒப்பீடு இங்கேருந்து பாருங்க, திமுக அதிமுக பேர் தான் வெவ்வேறு இருக்கு, மற்றபடி வேற எதுவுமே வித்தியாசம் கிடையாது. ஆனா திமுக தாவேகா பேர் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் திமுகவோட அணுகுமுறையிலையும் தாவேகாவோட அணுகுமுறையிலும் இருக்கு. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்க அத்தனை பேருக்குமே நிச்சயமா அந்த உண்மை தெரியும். இது 2வது பாயிண்ட். 3வது, போலிங்கோட பூத்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அதிரணும். அவ்வளவு தூரம் நம்ம பசங்க உள்ள போய் ஓட்டு போட்டு இந்த வாட்டி இவ்வளவு தூரம் யங்ஸ்டர் உள்ள ஓட்டு போட்டான், நிறைய செஞ்சான். இன்னைக்கு 70, 75
இந்த சரௌண்டிங்ஸ் தான் தமிழ்நாட்டில் போலாகும். அப்படி கிடையாது. இந்த முறை 90% தமிழ்நாட்டில் நம்ம தொடணும் அப்படிங்கிற பெரும் இலக்கோட இந்த வாட்டி நம்ம தேர்தல் அணுகுவோம், பெரும் நம்பிக்கையோட அணுகுவோம். தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை நம்மள்ட்ட அறிவுறுத்தலாக கொடுத்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் இந்த வாட்டி ஓட்டு போட வையுங்கள். அந்த ஓட்டை தாவேக்காக்கு போட வைங்க, அது 2வது டாஸ்க். முதல்ல ஓட்டு போட வைங்க, ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை கொண்டு வாங்க. தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு போங்க. இதுவரைக்கும் உங்களுடைய ஆட்சிகள்லாம் நீங்க பார்த்து சலிச்சு போன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு முறை நீங்க வாங்க, உங்களுக்கு இந்த நல்லாட்சி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே நீங்க கொடுங்க. இந்த வாட்டி போலிங்கோட சதவீதம் ஒரு பெருஞ்சாதனையா பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் இருக்கணும் அப்படிங்கிறது தலைவர் நமக்கு சொன்ன 3வது மிக முக்கியமான மேட்ரு. இப்ப 4வது பிரதானமான ஒரு விஷயம், கருத்து கணிப்புல திமுக இல்லைனா அதிமுக தாங்க, அதிமுக இல்லைனா திமுக தாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி போட்டாங்க. ஏன் இந்த ஜூனியர் விடன் கருத்து கணிப்புலாம் நான் எடுத்து பேசவே இல்லைனா, 1 நம்பர் டுபாக்கூர் கருத்து கணிப்பை ஜூனியர் விடன் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பத்திரிகை நிறுவனங்கள் கருத்து கணிப்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம தலைவர் சொன்னபடி கடுப்புல விட்ட கணிப்பு. ஏன்னா இது வந்து திமுக இல்லனா அதிமுக அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறது. இப்ப திமுக இல்லனா அதிமுக, அதிமுக பாஜகவோட இருக்கு. அப்ப பாஜக வேணாம்னா நம்ம என்ன பண்றது? திமுக தானே, வேற வழி இல்ல. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காண்டி ஆப்போசிட்ல அதிமுகவை நிப்பாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பை உருவாக்கி போடுறாங்க. இந்த கருத்து கணிப்பு எதையுமே நம்பாதீங்க. நிச்சயமா சொல்றேன், தாவேக ஆட்சி அமைக்கும்ங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சத்தியம் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கடுப்பில் விட்ட கணிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. கருத்து கணிப்புங்கிறது ஒரு சயின்ஸுங்க. அந்த சயின்ஸை இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. இது என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறத நமக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லிடுறேன். இந்த கருத்து கணிப்பை நம்புற நபர்கள்ட்ட தயவு செய்து போய் சொல்லுங்க, இது கடுப்பில் விட்ட கணிப்பு, இது உண்மை கிடையாது. இதை நம்பி இந்த முறை ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக போய் சொல்லுங்க. இதை தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டாங்க. அடுத்ததா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த குழந்தைங்க அத்தனை பேருக்குமே அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை ஒரு முறை பாருங்களேன். திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக, உங்கள் காலத்தில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்க. மாற்றமாக ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த குழந்தையோட மூஞ்சியை பாருங்கள், அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பாருங்கள், அதை பொறுத்து உங்கள் வாக்கை செலுத்துங்க. நான் வேறு எதுவுமே சொல்லலை. ஏன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கெலாம் அந்த வாட்டி உடஞ்சிரும். இதை எப்படி நாங்கள் புரிய வைக்கிறதுனா, எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ தான் உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. உங்களோட பசங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவு இருக்குது. அந்த தெளிவை நீங்கள் கேரி பண்ணுங்க. ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பிள்ளைங்க சொல்கிற விஷயத்தை அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லதுக்காண்டி கேளுங்க அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக தலைவரோட வாக்குறுதிகளை அகைன் தலைவர் ரிமைண்டர் பண்ணார் தன்னுடைய பேச்சில். இந்த வாக்குறுதிகள் அத்தனையுமே பார்த்துட்டு நீங்கள் தயவு செய்து ஒரு வாய்ப்பை கொடுங்க. ரொம்ப எமோஷனலாக பேசினார். தன்னுடைய படத்தை பற்றி பேசலை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசல. உங்களுக்கு ஒரு நல்லாட்சி கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளவு பாடுபடுறேங்கிறது தான் மொத்த பேச்சோட சாராம்சமாவே தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருந்தாங்க. இவரோட பேச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, கரூர் விஷயத்தை பற்றி. கரூர் விஷயத்தில் என் மேலே பழி போட்டீங்க, ஆனால் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அரசியல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அரசியல் பண்ணது எல்லாமே நீங்கள் தான். இந்த அரசியல் செயல்பாடுக்காண்டியது இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் விஷயத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கரூர் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்ட இந்த அணுகுமுறைக்காண்டி பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் நம்ம கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்ரு. ஏன் தெரியுமா? தலைவரை பார்க்கணும், அவரை பார்த்து என்ன ஹாய் காமிக்கணும், அவர் ஹாய் காமிப்பார், இல்லை அவர் இவங்கள்ட்ட ஏதோ பேசுவார், இவங்க அவங்கள்ட்ட ஏதோ பேசுவாங்க. இவ்வளோ தான் வந்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அந்த உயிருக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் பயந்து போய் பார்த்தீங்கன்னா வேற ஊருக்கு ஓடிட்டார். ஏன் ஓடுறாரு? எங்காலும் மதியழகன் அங்கே தான் நிற்கிறாரு, எங்கள் தலைவர் இங்கே தான் நிற்கிறாரு, சட்டப்படி விசாரணையெல்லாம் அத்தனையும் போய் அணுகிட்டு இருக்கார்ல. ஏன் செந்தில் பாலாஜி பயந்து ஓடினார் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்வியை நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேருங்க. அரசியலுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இவங்க போவாங்க அப்படிங்கிறதுக்கு கரூர் இன்சிடென்ட் ஒரு பெரிய உதாரணம். நான் இப்போ சொன்ன அத்தனை பாட்டுமே தலைவரோட பேச்சை கட் பண்ணி யாருக்கு எந்த பாட்டு தேவைப்படுமோ அத்தனை பேட்டையும் கொண்டு போய் காமிங்க. தாவேக்காவோட ஆட்சி தான் 2026 ஒரே ஒரு முறை கண்ணை திறந்து எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த அந்த தேர்தலில் ஜனநாயக பூர்வமாக நம்ம நம்பின இந்த எலெக்ஷனில் கண்ணை திறந்து விசில் சின்னத்துக்கு ஒரு முறை ஒரு அமுக்கிட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கும், நம்ம அத்தனை பேருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.